பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு தொழில்துறை வல்லுநர் பிரிவு சார்பாக திருச்சி கோட்ட அளவிலான நடைபெற்ற கூட்டத்தில் மொத்தம் 16 மாவட்டங்களில் இருந்து பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். திருச்சி நகர தொழில்துறை வல்லுநர் சிறப்பு பிரிவு மாவட்ட தலைவர் திரு சரவணன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாநில செயலாளர்கள் உமா நாச்சியார் மற்றும் திரு கார்த்திக் இணைந்து ஒருங்கிணைத்தனர். பின்னர் தொழில்துறை வல்லுநர் பிரிவு தொகுத்து வெளியிட்ட GST 2.0 புத்தகங்கள் அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் வழங்கப்பட்டன. மேலும் மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு S. சுந்தர்ராமன் அவர்கள் சிறப்புரையாற்றினார். அனைவருக்கும் முதற்கட்டமாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட தமிழ்நாடுல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இதோடைய பிஜேபி தமிழ்நாடுல ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்காக 67 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு. இன்னைக்கு கிட்டத்தட்ட இங்க வந்து ப்ரொஃபஷனல் செல் சார்பாக இங்க 15 ப்ரொஃபஷனல் தலைவர்கள் இங்க நம்ம 16 பேர் கூப்பிட்டிருந்தோம். 15 கிட்டத்தட்ட ப்ரொஃபஷனல் செல்லோட மாவட்ட தலைவர்கள் இருக்காங்க. அவங்களுடைய மாவட்ட லீடர்ஸ் இங்க இருக்கீங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1/4 ஆஃப் தமிழ்நாடுல ப்ரொஃபஷனல் செல் லீடர்ஸ் இங்க வந்து நம்ம கூடியிருக்கோம். அது வந்து தமிழ்நாட்டிலே ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா போகலாம். மிக மதிப்புக்குரிய மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் அவர்களுடைய ஆசையோடு என்னுடைய குரு அனைத்து செல் பிரிவுகளுக்கும் கன்வீனராக இருக்கக்கூடிய திரு KT ராகவன் அவர்களுடைய ஆசை மற்றும் கோ கன்வீனர் திரு நாச்சியப்பன் அவர்களுடைய பரிபூர ஆசையுடன் உங்களுடைய திருச்சியோட திரு ஒண்டியப்பன் அவர்கள் இன்னைக்கு சென்னையில் ஒரு மீட்டிங்காக போயிருக்காங்க. மாவட்ட தலைவர் திருச்சி, அவங்களுடைய இங்க மாவட்ட பொதுச் செயலாளர் மிஸ்டர் அழகேசன் பேசிட்டு போறவங்க வந்து சேம் டைம்ல பொருளாதார பிரிவோட ஒரு GST கூட்டம் நம்மளுடைய பிஜேபி ஆஃபீஸ் திருச்சியில நடந்துட்டு இருக்கு. அதுக்கு போய் அவர் கலந்துக்கணும்னு சொன்னாங்க. உங்கள்கிட்ட இங்க ஒரு வாழ்த்து செய்து சதீஷ் அவர்கள் ஸ்ரீரங்கம் மண்டல தலைவர் இங்க உங்களுடைய இங்க வந்திருக்காங்க. திரு வெங்கடேசன் அவர்கள் இந்த மாவட்டத்தை சேர்ந்த ஸ்ரீ மகேந்திரன், ஜெயந்தி மேடம், பரமசிவம் அவர்கள், சங்கீதா மேடம் அவர்கள் மற்றும் டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் என்னுடைய மாவட்ட அணி தலைவர்கள் அப்படின்னு சொல்லலாம். சரவணன் முன்னாடி கண்டிப்பாக ஒரு பெரிய கரகோஷம் கொடுக்கணும் அவர்கள். சொன்னாலும் அதாவது கடைசி நேரத்தில் நம்ம மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். இது மாதிரி திருச்சி கோட்டம் ஜென்ரலா வந்து அட்லீஸ்ட் ஒரு 6 டிஸ்ட்ரிக்ட் 8 டிஸ்ட்ரிக்ட் சேர்த்து வச்சு ஒரு மீட்டிங் நடக்கும். அன்பார்ச்சுனேட்லி நம்மளுக்கு வந்து நம்மளுடைய ஸ்டேட் செக்ரட்டரி அவர்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சு. அவருக்கு மட்டும் 16 டிஸ்ட்ரிக்ட் தான், அதாவது ஜென்ரலா வந்து ஸ்டேட் லெவல்ல அலோகேட் பண்றச்சு சில பேர் சென்னையில நம்ம பிரிவுல ஜாஸ்தியா வந்துட்டாங்க. ஸோ அதனால அவருக்கு மட்டும் 16 டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்து போட்டோம். பட் நானும் யோசிச்சேன் பிரிச்சு பண்ணலாமா அப்படின்ட்டு. அவர் சொன்னாங்க இல்ல நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கையும் நான் பேசிட்டேன், நான் வந்து கன்சென்ட் வாங்கிட்டேன், எல்லாரும் வந்துருவாங்க அப்படின்னு சொன்னாரு. அவர் சொன்ன மாதிரி வந்து ஒரு 16 கண்டிப்பாக சில பேர் 2 மணி நேரம் டிராவல் பண்ணி வந்திருக்கீங்க. பர்டிகுலரா போட்டுட்டு கண்டிப்பாக ரொம்ப வாழ்த்துக்கள், நான் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சி நகர் டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் சரவணன் அவர்கள், திருச்சி ரூரல் திரு நடராஜன் அவர்கள் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாரு. கட்சியில வந்து சில டைம்ல வந்து என்னுடைய நிறைய எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் கண்டிப்பாக நீங்க இருக்கீங்க அப்படின்றத நான் உணர்ந்திருக்கேன். எலெக்ஷன் இயர் இல்லையா, அதாவது முக்கியமாக நம்ம பண்ணக்கூடிய அனைத்து ஆக்டிவிட்டியுமே என்னதான் நம்ம வந்து கூட்டம் போட்டு பேசி என்ன முடிவு எடுத்தாலும் நம்ம முக்கியமாக பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டி எண்ட் ஆஃப் த டே எதுல ரிஃப்ளெக்ஷன் ஆகும்? போட்டியில ரிஃப்ளெக்ஷன் ஆகும், எலெக்ஷன்ஸ் இல்லையா. நம்ம அதனாலதான் சொல்றோம், நாளைக்கு வந்து நீங்க போய் பார்க்கறது வந்து ஒரு இன்ஜினியராக இருக்கலாம், நீங்க போய் பார்க்கறது வந்து ஒரு டாக்டராக இருக்கலாம். ஆனா அது எவ்வளவு ஓட் கன்வெர்ட் ஆகும் தெரியுமா? உங்களுடைய ஸ்ட்ரீட்ல ஒரு டாக்டர் இருப்பார், அவர் will be able to influence how many people? ஒரு ஸ்ட்ரீட்ல சின்ன கிளினிக் வச்சிருப்பாரு, will be able to influence how many people? Minimum 100 people. அவர் அப்படியே ஊசி போடும்போது சொல்லுவாரு, முன்னெல்லாம் அப்படி இல்லை. பாத்தீங்கன்னா மோடிஜி வந்த அப்புறம்
நிறைய மருத்துவத்துல முன்னேற்றம் இருக்கு. ஏன்? நீங்க போய் அவரை பார்த்து அவரை ஆனர் பண்ணி ஒரு ரிலேஷனுக்கும் நீங்க குட்டி மொமெண்ட் கொடுக்குறீங்க, அவருடைய டேபிள் அது இருக்கு. சோ பேஷண்ட் வரைச்சே அவருக்கு நாத்துல வருது, மோடி ஐயா தான் வரும் சொல்லுவாங்க அவங்கள்ட்ட. முன்னெல்லாம் அப்படி இல்லை, இந்த மருத்துவத்தில் நிறைய முன்னேற்றம் இருக்கு மோடிஜி வந்தப்புறம். நீங்க பாத்தீங்க அப்படின்னா குளோபல் லெவல்ல நீங்க பார்க்க முடியுது. நீங்க எல்லாம் டிவியில பாக்குறீங்க, குளோபல் லெவல்ல மோடிஜி அப்படிங்கும் போது அவருடைய ரிசப்ஷன், அதாவது ஒரு ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்றாரு, மோடி இஸ் த பாஸ், மோடி இஸ் த பாஸ் இன் ஆஸ்திரேலியா. யூகே பிரைம் மினிஸ்டர் மோடி இஸ் த கிங் அப்படின்றார். சோ அது மாதிரி நம்ம அனைவருக்குமே ட்ரம்ப் மூலமாக ஒரு மிகப்பெரிய ட்ரேட் வார் நடந்து கொண்டிருக்கிறது. முடியல. நியூயார்க் கோர்ட்டே ட்ரம்ப் பண்ணது தப்புன்னு சொல்லியிருக்கு. நியூயார்க்கோட கோர்ட் ட்ரம்ப் லெவி பண்ண டியூட்டி தப்பு. நீங்க கூட நிறைய பேர் அது சார்பாக டெக்ஸ்டைல் ஓனர்ஸ் இருக்கலாம். ஆனா நீங்க இருந்தும் பாத்தீங்க அப்படின்னா அவர் கூட இந்தியா அப்படிங்கும் போது கொஞ்சம் பயந்துதான் சில முடிவை எடுத்திருக்காரு. உலக லெவல்ல இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பெஸ்ட் லீடர்ஷிப் ஆர் பெஸ்ட் எக்கானமிக்கலி ஸ்ட்ராங் இதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ். அவங்களுமே இந்தியா அப்படிங்கும் போது சில முடிவுகளை பயந்து பார்த்துதான் நீங்க எடுக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு 50% ட்ரேட் டியூட்டி, கஸ்டம்ஸ் டியூட்டி போட்டவங்க ஒன்று ரெண்டு விஷயத்துல இந்தியால இருந்து வரக்கூடிய விஷயத்தை விட்டுட்டாங்க. அதுவும் முக்கியமா அப்படின்னு பார்த்தோம்னா இங்க நிறைய பேர் டாக்டர்ஸ் இருப்பீங்க. ட்ரக்ஸ் இந்தியால இருந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு போகக்கூடிய ட்ரக்ஸ், அது மாதிரி இந்தியால இருந்து முக்கியமாக எது நிறைய எக்ஸ்போர்ட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா சர்வீஸ், சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்ஸ் நிறைய போட்டுரும். அதுக்கு டியூட்டி இல்லை. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் இது இந்தியா விட்டா நம்மளுக்கு அதனால இன்னைக்கு வந்து இந்தியாவில நம்ம வந்து ஒரு வேர்ல்டு லெவல்ல நம்ம ஸ்ட்ராங் லீடர்ஷிப்பை நம்ம பொசிஷன் பண்ணியிருக்கோம். இதோடைய பாசிட்டிவிட்டி நீங்க ஒரு மக்களையும் ஒரு ப்ரொஃபஷனையும் போய் மீட் பண்றச்சே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரெசிப்ரோகேஷன் கண்டிப்பாக இருக்கும். அந்த ஒரு நம்பிக்கை தன்மையோட நீங்க முன்னேறி போகணும் அப்படின்றது நினைக்கிறேன். அதாவது இப்ப நம்ம வந்து நவம்பர் மாசத்துல இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஆக்டிவிட்டி போகும்போது டிசம்பர் ஜனவரி உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் எலெக்ஷன் சூடு பிடிக்கிறச்சு நம்மளுடைய செல் அப்படின்ற ப்ரொஃபஷனல் செல் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி கூடும். நம்ம எல்லாருமே ஜனவரி பிப்ரவரியில நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். நம்மளோட ஈவெண்ட்ஸ்னா என்ன? ப்ரொஃபஷனல் செல். இது மாதிரி ஒரு ஹால்ல ஒரு 50 or 100 ப்ரொஃபஷனல்ஸ் வச்சு இந்த எலெக்ஷன் சம்பந்தமாக நம்ம லீடர்ஸை கூப்பிட்டு பேச வைக்கணும். முடிஞ்சது அப்படின்னா திருச்சி அர்பன் அண்ட் ரூரல் சேர்ந்து ஒரு 200 பேர் வச்சு முடிஞ்சதெல்லாம் கள்ளக்குறிச்சி எல்லாரையும் சேர்ந்து எலெக்ஷன் டைம்ல அப்பதான் உங்களுக்கும் ஒரு உங்களுடைய மாவட்ட தலைவர்கிட்ட நல்ல பேர் நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணிக்க. அது வந்து உடனே நம்ம பண்ணுங்க. அதனாலதான் சொல்றேன் எவ்ரி வீக் எவ்ரி மந்த் நீங்க அதை உழைக்கணும். அது எப்படின்றது முக்கியமாக அந்த அனைத்து டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட்டுக்கும் நான் என்ன ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன்னா அட்லீஸ்ட் 2 வாரத்துக்கு ஒரு தடையாவது நீங்க உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் ஆபீஸ் பேரண்ட்ஸோட மீட்டிங் வைக்கணும். எதிர் இன்னைக்கு டெக்னாலஜி இருக்கு, ஆன்லைன்ல நீங்க வெளியூர் போயிட்டு இருக்கீங்க, ஒரு கார்ல போட்டிருக்கீங்க, ஒரு ஜூம் மீட்டிங் கூட நீங்க வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா முடிஞ்ச லெவலுக்கு நீங்க இன் பர்சன் யாராவது ஒரு நாளைக்கு வந்து ஒரு மண்டைகள் அனைத்து மண்டலுக்கும் டிராவல் பண்ணணும், அனைத்து பூத்துக்கும் நீங்க டிராவல் பண்ணணுன்றத நான் கேட்டுக்கிறேன். அதாவது ஒரு நபருக்கு வந்து நீங்க திருச்சியில இருக்கீங்க, ஒரு நியரஸ்ட் ஏரியால கூடணும் ஒரு நபரோட ஆபீஸ்ல. அடுத்த வாரம் இன்னொரு நபரோட ஆபீஸ்ல நிறைய வர சொல்லி ஒரு சின்ன ஒரு டீ ஒரு காஃபி மீட்டிங் பண்ணி நீ எத்தனை ப்ரொஃபஷனல்ஸை மீட் பண்ண, நீங்க எத்தனை ப்ரொஃபஷனல்ஸை மீட் பண்ணன்ற ரிப்போர்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நீங்க ரெவ்யூ மீட்டிங் கண்டிப்பாக வைக்கணும். எல்லா டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட்டையும் கூப்பிட்டு நான் அடுத்தது மந்த்லி ஒன்ஸ் ரெவ்யூ மீட்டிங் வைப்பேன். இது மாதிரியான கோட்டம் லெவல் மீட்டிங் ஒன்ஸ் இன் 3 months நம்ம வைப்போம். அடுத்த கோட்டம் மீட்டிங் இன்னைக்கு நம்ம நவம்பர்ல இருக்கோம். அடுத்த 3 months நம்ம யாரையும் மீட் பண்ணிக்க கூடாது. 3 மாசம் கழிச்சு நம்ம ஜனவரியிலோ பிப்ரவரியிலோ மீட் பண்றச்சே நம்ம இன்னும் ஒரு டேட்டா பேஸ் நம்மள்ட்ட நிறைய வந்திருக்கும். இந்த கூட்டமே நான் சொல்றேன் இதே மீட் ஹால்ல நம்ம வைப்போம். இன்னும் சிறந்த லெவல்ல நம்மளால அப்ப வளர முடியும். அந்த ஆக்டிவிட்டிஸ் நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத உங்களுக்கு கண்டிப்பாக. அதனால சொல்ல வருது என்ன அப்படின்னா எலெக்ஷன்ஸ் டைம் வருது அப்படிங்கிறதுனால அந்த எலெக்ஷன்ஸுக்கு சார்ந்து நம்மளுடைய வேலைகளையும் நம்ம திட்டமிட வேண்டும். அதுக்கு வந்து நீங்க ரெடிமேடாக இப்பயே உங்களுடைய ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் பாக்குறீங்க, அந்த டேட்டா பேஸை கலெக்ட் பண்ணி அடுத்தது ஒரு 100 பேர் சேர்ந்தாச்சுன்னா அவங்களுக்கு ஒரு கூட்டம். இது மாதிரி ஒரு பெரிய லெவல் கூட்டம் வரும்போது நான் உங்களுக்கு அஷ்யூர் பண்றேன்
கண்டிப்பாக ஒரு யூனியன் மினிஸ்டர்ல வந்து நான் சொல்றேன், இப்பயும் எழுதி வச்சுக்கோங்க, ஜனவரி ஆர் பிப்ரவரியில ஒரு பெரிய இந்த கோட்டம் சார்பாக நம்ம ஒரு 5000 பேர் சேர்ந்து நம்ம ஒரு மீட்டிங் வைக்கும் போது மத்திய நிதி அமைச்சரால் ஏதாவது ஒரு யூனியன் மினிஸ்டரை கொண்டு வர வேண்டியது அதுக்கு சீஃப் கெஸ்ட், அது என்னுடைய பொறுப்பு கண்டிப்பாக. ஆனா அது மாதிரியான ரெஸ்பான்சிபிலிட்டி உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்றத நான் கண்டிப்பாக அதை பார்ப்பேன். அதுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா அது எல்லாத்துலயுமே, அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த ப்ரோக்ராம் பண்ணிட்டு ப்ரோக்ராம் போட்டுக்க கிடையாது. நீங்க தான் பண்ணீங்க, நீங்க தான் அதுக்கு பண்றீங்க அப்படின்றத மாநிலத்துக்கும் சரி எல்லாருக்கும் கூற வேண்டியது என்னுடைய கடமை அப்படின்றதையும் நான் கண்டிப்பாக தெரிவிச்சுக்கிறேன். இப்ப பார்த்தோம் அப்படின்னா ப்ரொஃபஷனல் செல்ல அதை தவிர்த்து நான் உங்கள்கிட்ட ஜிஎஸ்டி பத்தி சொன்னேன். எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க இன்னும் நோட் புக் வச்சிருந்தீங்கன்னா அதை சரி எழுதிக்கோங்க, கையாளணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு, ஏன்னா நீங்க வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல எது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தான் நல்லா தெரியும். அந்த விஷயத்துல பார்த்தோம் அப்படின்னா 2 இம்பார்ட்டன்ட் விஷயத்தை நம்மளுடைய ப்ரொஃபஷனல்ஸ் இல்ல அபார்ட் ஃப்ரம் மீட்டிங் ஒரு ஆக்டிவிட்டி. ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி என்ன? கனெக்டிங் ப்ரொஃபஷனல்ஸ் போய் பார்த்து ஒரு கிரீட்டிங் ப்ரொஃபஷனல்ஸ். பாரத பிரதமர் சார்பாக அந்த ப்ரொஃபஷனல்ஸுக்கு ஒரு டாக்டரை பார்த்து, ஒரு இன்ஜினியரை பார்த்து, ஒரு சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல்ஸை பார்த்து நம்ம நன்றி தெரிவிக்க போறோம். இது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி. ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா சில இதெல்லாம் வந்து பேப்பர் வைஸ் நம்ம ரெப்ரசன்டேஷன் பண்ணணும். அதாவது அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இப்போ வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் திருச்சி, கள்ளக்குறிச்சின்னு இருக்கு, அவங்களுடைய பாலகுமார் அவர் மாவட்டத்திலையும் பாலகுமார் அவர்கள் இருக்காங்க. பாலகுமார் தெரியணும், நாளைக்கு ப்ரொஃபஷனல் ஹாஸ்பிட்டல் உங்க மாவட்ட தலைவர் பாலசுந்தரம் அவர்கள் இருக்காங்க. நாளைக்கு அவரே அதிர்ச்சி ஒரு வில்சன் பண்ற ஆக்டிவிட்டி பார்த்தா நம்மளுக்கே ஒரு ஹார்ட் வந்துருமே அப்படி இருக்கு. அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டி டெய்லி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் வந்து அரசியல்ல வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வருதுன்னு வைங்களேன். நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்றேன், இப்போ வந்து தமிழ்நாடு ஸ்டேட் ஆஃப் பினான்ஸ் நம்ம வந்து ப்ரொஃபஷனல் செல்ல அடுத்த ஜிஎஸ்டி புக்கு அப்புறம் முக்கியமாக ஒரு புக் நம்ம ரிலீஸ் பண்ண போறோம். இந்த விஷயத்தை நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க தான் சொல்றேன். அது ஒரு சீக்ரெட்டா இருக்கணும்னு சொல்லி நம்மளுடைய மாநில தலைவர் அவர்களுக்கு மட்டும் அது சொல்லியிருந்தேன். ஒரு ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ண போறோம். அதாவது தமிழ்நாடு நிதி வந்து கட்டமைப்பு வந்து ஒரு பாதாள லெவலுக்கு போய் கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 எவிடன்ஸ் எடுத்து ஒரு ஒயிட் பேப்பர் வெள்ளறிக்கை நம்ம தாக்கல் செய்யதாக இருக்கும். அது வந்து அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். மாநில தலைவர் சுற்றுப்பயணத்தில் இருக்காங்க. அவங்க வந்த அப்புறம் அதை பெரிய மீடியால வச்சு நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம். அதை அனைவருக்கும் அனுப்பிச்சு வைக்கிறேன். அந்த ஒரு டிஸ்ட்ரிக்டும் நீங்க போய் அந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய இன்ஃபுளுசர்ஸ் அகைன் டாக்டர்ஸ் பார்த்து அதை கொடுக்கணும். அப்பதான் அவங்களுக்கு புரியும். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியால டெப்ட் கடன்ல வந்து கிட்டத்தட்ட முதன்மையாக இருக்குது யாருன்னு பார்த்தா தமிழ்நாடு. டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க்கர்ஸுக்கு பென்ஷன் தர முடியல. நம்மளுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கீ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு சார்பாக 6 புள்ளிகள் மட்டும் நான் சொல்றேன். அதாவது இந்த நம்மளுடைய ஒயிட் பேப்பர்ல ஒரு குறிப்பிட்ட அம்சத்தை பத்தி நம்ம பேசுறோம். அது வெளியில வந்தது அப்படின்னா தமிழ்நாடு அந்த டிஎம்கே கவர்மெண்ட்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும் விஷயமாக அது இருக்கும். நம்ம நிறைய சீக்ரெட்ஸ் பத்தி அது பேசியிருக்கோம். டெபிசிட் கிட்டத்தட்ட 49,000 கோடி டெபிசிட் இருக்கு கவர்மெண்ட்டுக்கு, அதாவது ரிசிப்டுக்கும் எக்ஸ்பெண்டிச்சருக்கும். அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட், இந்த கடன்ல பே பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வட்டி மட்டும் 69,000 கோடி கவர்மெண்ட் பே பண்ணுது. அதாவது வளர்ந்து வரும் ஸ்டேட் அனைவருக்குமே இது வந்து கடன் வாங்கணும்ன்றது முக்கியம் தான். அதை வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது எக்கனாமிக்ஸ்லயே ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் சொல்லுவாங்க, கடன் வாங்கணும், கடன் வாங்கி கட்டமைப்புல இன்வெஸ்ட் பண்ணணும். ரயில்வேஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோடு, அது மாதிரி இவங்க என்ன பண்றாங்க, திருப்பி ஒரே ரோடு போட்டு அதுதான் ரோடு அப்படின்னு சொல்லி இருக்கிறது. இது நீங்க பார்த்துருப்பீங்க, கேஷ் ஃபார் ஜாப் ஸ்கேம் அப்படின்னு வந்திருக்கு. இது மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வரைச்சே அரசியல்ல முக்கியமானது. அடுத்த 24 லெவல் 24 ஹவர்ஸ் அதை பிரபலம் பண்ணிடலாம். 6 கஞ்சு அதை கழிச்சு நீங்க ப்ரொஃபஷனல் செல்ல இருக்கீங்க, உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வருதுன்னா அந்த மாவட்டத்துல அந்த ஈவன் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய அனதர்
எக்கனாமிக் செல்லையோ எஜுகேஷன் செல்ல இருக்க நிர்வாகிகளுக்கு கூட நம்ம சில இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆகும். அதை உடனே நீங்க பிரபலப்படுத்த வேண்டியது முக்கியம். நான் வந்து நாளைக்கு காலையில ஆபீஸ் போயிட்டு வந்து பாத்துக்கிறேன்னா அது பழசாயிடு. ஒன்ஸ் ஒரு நியூஸ்ல ரிப்பீட்டா வந்துருச்சுன்னா அது போச்சு இல்லையா? இப்ப நீங்க அதை அமிச்சிங்கன்னா எனக்கு ஆல்ரெடி வந்துருச்சு பஸ் அப்படிம்பாங்க. அதாவது எந்த இன்ஃபர்மேஷனும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வித்தின் 2 ஹவர்ஸ்க்குள்ள நீங்க ட்விட்டர்ல போட்டு ரீச் பண்ணிடணும். அதனால இது மாதிரியான விஷயங்கள் அந்த ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணும்போது சொல்றேன். நீங்க பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ப்ராவிடன்ட் ஃபண்ட் டிஃபால்ட் டான்ஜென்ட் கோட கிட்டத்தட்ட 4000 கோடி ப்ராவிடன்ட் ஃபண்ட் கட்டல தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தக்கூடிய டான்ஜென்ட் கோட தமிழ்நாடுடைய கடன் பாத்தீங்கன்னா மார்ச் 2026ல கிட்டத்தட்ட 9 லட்சம் கோடி போகும் அப்படிங்கறத எஸ்டிமேட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு வந்து 8.34 lakh crores அப்படின்றது 9 லட்சம் கோடி. நீங்க சொல்லணும், நீங்க போய் ஒரு இன்ஃபுளுசர்ஸ் பாக்குறீங்க, ஒருத்தர் பார்க்கும்போது 9 லட்சம் கோடி தமிழ்நாடு கடன் இருக்கு. இதை நம்ம எப்படி சமாளிக்க போறோம் அப்படின்றத ஒரு 2-3 பாயிண்ட் எடுத்து உரைக்கணும். இதுக்கு வந்து நீங்க கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஒரு சின்ன பாயிண்ட்ஸ் எடுத்து வாட்ஸ்அப்ல நிறைய பேர் இன்ஃபர்மேஷன் வருது, அதை சில பேர் படிப்பீங்க, சில பேர் படிக்காம அப்படியே ஃபார்வர்ட் பண்ணிடுவீங்க. ஆனா அதை அட்லீஸ்ட் ஒரு 4 பாயிண்டையாவது படிச்சு மைண்ட்ல எழுதிக்கும் போது நாளைக்கு நம்ம போய் இன்டராக்ட் பண்றோம். தமிழ்நாட்டுல 9 லட்சம் கோடி இருக்காம்பா கடன், ப்ராவிடன்ட் ஃபண்ட் டான்ஜென்ட் கோட்ல கட்டலையாம்பா அப்படின்னு ஒரு 4 பேர்கிட்ட சொல்லும் போது அப்படியே அது தீயாக பரவும். இதுதான் நம்மளுடைய, அதாவது நீங்க போய் நாளைக்கு வந்து ஒரு இன்ஜினியரை பாக்குறீங்க, பாரதிய ஜனதா கட்சியுடைய டிஸ்ட்ரிக்ட் லீடர் அப்படின்னு சொல்லி நல்லா இருக்கீங்களானே அப்படின்னு சொல்லிட்டு வந்துடக்கூடாது இல்லையா? அவர்கிட்ட நம்ம ப்ரொஃபஷனல்ஸ் சார்பாக பேசணும் அப்படிங்கும் போது நம்ம ஆக்டிவிட்டி பத்தி சொல்லலாம். இந்த மாதிரி ஜிஎஸ்டி வந்தது, ஜிஎஸ்டி புக் போட்டு வந்தாங்க, எங்களுடைய செல் சார்பாக இந்த புக்கு கொடுத்தோம். அதுக்கப்புறமாக நாங்க ஒரு ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணோம், இதை படிச்சு பாருங்க. இதுல முக்கியமாக பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடோட 9 லட்சம் கோடி கடனோட தமிழ்நாடு மீண்ட கடன்ல எப்படி மீண்டு வரணுமே தெரியல, அந்த லெவலுக்கு தான் இன்னைக்கு இருக்கு. அதோடைய ரிஃப்ளெக்ஷன் தான் உங்களுக்கு எல்லாரும் நிறைய பேர் எம்ப்ளாய்மெண்ட்ல இருப்பீங்க. ப்ராவிடன்ட் ஃபண்ட் அப்படின்றது எவ்வளவு முக்கியமான ஸ்டாட்யூட்டரி டியூ டேட்னு, அதுவே 4000 கோடி கட்டல அப்படின்னா அவங்களுடைய வரியின் சுமை எவ்வளவு தூரத்துக்கு இருக்கு, அந்த கடனுடைய சுமை அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். இது மாதிரியான ஃபண்ட் டைவர்ஷன், அதாவது நேற்றுக்கு கூட நான் வரைச்சே ஒரு திருச்சியில தான் என்னுடைய ஒரு கிளைண்ட் இருக்காரு, சொல்றாரு நான் வந்து எந்த கோயில் இப்ப சொல்லல, அந்த கோயிலுடைய ப்ராப்பர்ட்டிக்கு ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. எதுக்கு? அந்த கோயில்ல முடி தானம் பண்றாங்க மக்கள், அந்த முடி தானம் பண்றத அவரு கலெக்ட் பண்ணி டிஸ்போஸ் பண்றாங்க, அவருடைய பிசினஸ் அது. அதுக்கு ஜிஎஸ்டி கட்டணும். அந்த கோயில்ல ரெண்ட் பே பண்றாங்க, அத கோயில் என்ன பண்றாங்க, அந்த ட்ரஸ்ட், இந்த ட்ரஸ்ட் வந்து அங்க இருக்கிற ஷாப்ஸ்க்கு ரெண்ட் கொடுத்து ரெண்ட் கலெக்ட் பண்றாங்க. அந்த ரெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி கட்டலை, அதாவது 20 வருஷமா இல்ல, திடீர்னு ஸ்டேட் ஜிஎஸ்டி நோட்டீஸ் அமைச்சிருக்கு 6 வருஷத்துக்கு. அதாவது இந்த வாடகைக்கு, அதாவது கான்ஸ்டிடியூஷனல் பெர்மிஷன் இருக்கு, கோயில் சார்ந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு ஃபர்தர் டெவலப்மெண்ட், ஜெனரலா வந்து அந்த கோயிலுடைய நிலத்தை ஒரு கோயில் டெவலப்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ்க்காக லெட் அவுட் பண்றோம், அதோட வாடகை வருதுன்னா அதோட அப்கீப் அண்ட் மெயின்டெனன்ஸ் கான்ஸ்டிடியூஷனல் பெர்மிஷன் இருக்கு, அதை டாக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஜெனரலா ஒரு கமர்ஷியல் பர்சன், இப்ப இந்த மண்டபம் இருக்கு, இது ஒரு தனி நபர் வச்சிருக்காரு, இதை வந்து வாடகை கொடுக்குறாரு, ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் வாடகை கொடுக்குறாரு, அதுக்கு ஒரு வரி கட்டணும். எஸ், அது கூட 20 லட்சம் தாண்டினா வரி அப்படின்றது இருக்கு ஆண்டுக்கு. ஆனா ஒரு கோயிலோட நிலத்தை வந்து அந்த கோயிலோட பராமரிப்புக்காக அதை வாடகைக்கு கொடுக்குறாங்க, அதுல இருந்து வரக்கூடிய பைசாக்கு ஜிஎஸ்டி கட்டணும்னு சொல்லி தமிழ்நாடு ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் அந்த கோயில் ட்ரஸ்டுக்கு நோட்டீஸ் அமைச்சிருக்கு. திருச்சியில மட்டும் 4 கோயில் ட்ரஸ்டுக்கு வந்திருக்கு. இது சம்பந்தமாக நம்ம இந்த ஒயிட் பேப்பர்ல பேசுறோம். ஏன்னா இப்ப இன்னைக்கு நான் சொல்லிட்டேன் அப்படின்னா அன்னைக்கு அந்த மீடியா ரிவ்யூஸ் போது அது சுவாரஸ்யமா இருக்காது, அடுத்த வாரம் நான் அதை சொல்றேன். இது மாதிரியான விஷயங்களை நம்ம எடுத்துட்டு போகும்போது நம்மளுடைய, இது வந்து ஒரு ஹாட் டாபிக், இது மட்டும் கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா கோயில்ல இருந்து வர பைசாவை டாஸ்மாகுக்கு லோன் கொடுத்திருக்காங்க, கோயிலுடைய கலெக்ஷன்ஸை எடுத்து டாஸ்மாகுக்கு லோன் கொடுத்திருக்காங்க. ஃபண்ட் டைவர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம்.
கோயில்ல இருந்து வரக்கூடிய பைசாவை கோயில் மெயின்டெனன்ஸுக்கு தான் யூஸ் பண்ணணும். டாஸ்மாக்கு லோன் கொடுத்து அந்த லோன் வாராக்கடனாக, அதை கொடுத்த பைசா வாராக்கடனாக ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி ஒரு 10,000 கோடி இருக்கு. அந்த பைசா எங்க போச்சு யாருக்கும் தெரியாது. இங்க இருக்கா, லண்டன்ல போச்சா என்னன்னு தெரியாது. இது மாதிரியான விஷயங்கள்லாம், அதாவது ஜென்ரலா இது ஒரு விஷயம் இருந்ததுன்னா உடனே உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நம்ம சோசியல் மீடியால எந்த ஒரு கண்டென்ட்டையும் நம்ம அகைன்ஸ்டா போடும்போது உடனே பயப்பட வேண்டியதா இருக்கு. நாளைக்கு வீட்டுக்கு போலீஸ் நம்ம அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இருக்கு. பட் லெட்ஸ் ஃபேஸ் இட், நீங்களாம் இருக்கீங்க இல்லையா? அதனால கண்டிப்பாக லெட்ஸ் ஃபேஸ் இட். இந்த ஒரு ஒயிட் பேப்பரை தாக்கல் செய்த அப்புறம் கண்டிப்பாக தமிழ்நாடு முழுவதும் ஒரு பேசக்கூடிய ஒரு விஷயமாக இந்த ஒயிட் பேப்பர் இருக்கும். ப்ரொஃபஷனல்ஸ் சார்பாக தான் நம்ம அதை ரிலீஸ் பண்றோம். ஏன்னா முக்கியமான சீக்ரெட், முக்கியமான ஆஸ்பெக்ட், அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கே தெரியாத விஷயம் நம்ம சில பேர் நமக்கு அதை கொடுத்த விஷயத்தை வச்சு நம்ம அதில் போட்டிருக்கோம். அது இது மாதிரியாக அவுட்ரீச் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம், நாலேஜ் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். இந்த விஷயத்தை நம்ம பண்ணணும். அடுத்தபடியாக நான் சொன்ன மாதிரி இம்பார்ட்டண்டா நம்ம 2 விஷயமாக நீங்க மக்கள்கிட்ட எடுத்துட்டு போனோம். ஒண்ணு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய நல்ல விஷயங்கள், பாசிட்டிவ் மெசேஜ். இது மாதிரியான டெப்ட் நிறைய இருக்கு. நம்ம ஒரு தலைவர் மேலையும் 5000 ரூபாய் கடன் இருக்கு. நீங்க ஒருத்தர் போய் எதர்ச்சியா சொல்லணும். அதை அவர்கிட்ட போயிட்டு கடன் ஜாஸ்தியா இருக்கான், டெப்ட், ஜிஎஸ்டிபி அப்படின்னு சொன்னா புரியாது அவர்கிட்ட. சார் ஒரு தலைவர் நீங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கீங்க, சரவணன் மேல 5000 ரூபாய் கடன், அவர் மேல 5000 ரூபாய் கடன் அப்படி சொல்லணும். நீங்க ஒரு டீ கடையில போய் உட்கார்ந்து டீ கடை மீட்டிங், வெரி ப்ரொஃபஷனல் டீ கனெக்ட் மீட்டிங் நீங்க ஒரு கான்செப்ட் உருவாக்கணும். என்னன்னா ஒரு 4 பேர் சேர்ந்துக்கணும். 4 பேர் சேர்ந்து இந்த சாரி ஒரு கூப்பிடுற 4 பேரை கூப்பிட்டு அந்த டீ கடையில நீங்க போய் நின்றுட்டு கத்தி பேசணும். அவங்க மத்தவங்களுக்கு கேட்கும், பக்கத்துல உள்ளவங்களுக்கு ஒருத்தர் மேல தலைவர் 5000 ரூபாய் கடன் இருக்காமா அப்படிங்கும் போது அவருக்கு புரியும் இல்லையா? அப்புறமா அவரே கேட்பாரு, என்னப்பா என்ன சொல்றீங்க, 5000 ரூபாய் என்ன, அவருக்கு நாளைக்கு நம்மள்ட்ட இருந்து புரிய வருவாங்களோ அப்படின்ற ஒரு பயம். கடன் சுமை இருக்கு. நடராஜன் நான் சொல்லல, நடராஜன் சொல்ற வெளியில் அரசு அப்படிங்கிறது நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா 9 லட்சம் நமக்கு கடன் இருக்கு. தமிழ்நாடு அரசு, குஜராத் அரசு என்ன பண்ணிருக்கு, 5000 கோடி கையிருப்பு உபரி லாபம் குஜராத்ல. ஆனா இங்க கடன் சுமை. அது இல்லாம நம்ம என்ன விஷயத்த நம்ம தலைவர்கள் மக்கள்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த 5000 கடன் சுமை இல்லாம இப்ப டைவர்ஷன் பாத்தீங்கன்னா அரசுல இருக்கக்கூடிய அந்த விஷயத்தையும் நம்ம மக்கள்கிட்ட பயிர்க்கணும். குறிப்பா நம்ம தமிழ்நாடு அரசு, விடியல் அரசு, விடிய அரசு இந்த மாதிரி நம்ம மக்கள்கிட்ட போய் பதிவு பண்ணணும். அதே போல இந்த 1000 ரூபாய் கொடுக்குற காசு வந்து பாத்தீங்களா, அதையும் அவங்க சும்மா தெரியல, உலக வங்கியில உண்மை தலைமையில காசு வாங்கி உலக தலைவரை அறப்பறைக்கிறான் அப்படிங்கிற மக்களுக்கு எளிய முறையில நம்ம போய் எடுத்து சொன்னாதான் புரியும். ஜி சொல்ற மாதிரி அது நம்ம மக்கள் மத்தியில நல்லா பதிவு பண்ணோம்னா அப்படியா அப்படிங்கிற மனநிலைக்கு வருவாங்க. நமக்கு அது ஓட்டு வங்கிய உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மாதிரியான இன்ஃபர்மேஷன் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஒரு நோட் புக் போட்டுக்கோங்க. அதாவது நீங்க உங்களுடைய ஒர்க்குக்கு நான் இன்னைக்கு இதை பண்ணணும், இந்த வெண்டாருக்கு இந்த பேமெண்ட் பண்ணணும்ட்டு நீங்க உங்க பிசினஸ் சார்பா ஒரு டைரி எழுதிட்டு வருவீங்க. அது மாதிரி ப்ரொஃபஷனல் செல்லுக்குன்னு ஒரு டைரி போட்டுருங்க. அதுல என்ன எழுதணும், என்ன பண்ணணும் அப்படின்றத எழுதணும். அது மாதிரி இன்ஃபர்மேஷன் ஒன் லைனர்ஸ் சொல்லுவேன். அதாவது ரொம்ப பெரிய பேரா இன்ஃபர்மேஷன் வேண்டாம், ஒரு ஒன் லைனர் இன்ஃபர்மேஷன் அப்படின்றத நீங்க எங்கெங்கெல்லாம் பேப்பர்ல படிக்கிறீங்களோ, எங்கெல்லாம் பாக்குறீங்களோ அதை எழுதி வச்சுக்கோங்க. நீங்க நாளைக்கு ஒரு மீட்டிங்க்கு போறீங்க, ஒரு டாக்டர் பார்க்க போறீங்க, ஒரு இன்ஜினியர் பார்க்கும் போது அதுல 10 பாயிண்ட் பார்த்துட்டு அவர்கிட்ட பேசுறதுக்கு ஏன்னா கை கொடுத்துட்டு வந்துடக்கூடாது. நீங்க பேசி ஏதோ ஸ்டஃபா இருக்கு, ஏதோ சீரியஸா இதை சொல்றாங்கப்பா அப்படின்னு அவர் திங்க் பண்ணணும். ரொம்ப முக்கியமானது அதாவது நான் சொன்ன ஒரு எடுத்துக்காட்டை மட்டும் சொல்றேன். ஒண்ணு நான் சொன்ன மாதிரி நெகட்டிவ், இது மாதிரி தமிழ்நாடுல என்னென்ன அல்லது கூட இருக்கலாம், இல்லைன்னு சொல்லல. சொல்றாங்க இண்டஸ்ட்ரியல் growth இருக்கு, எல்லாம் இருக்குன்னு சொல்லி. நான் கேட்கறது என்ன அப்படின்னா, கோயில் பணத்தை எடுத்து கடன் கொடுத்து அது வாழா கடன் ஏன் எழுதணும்? இடம் கேள்வி. நான் சொல்றேன், அனைத்து டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட்டுக்கும் அந்தந்த கலெக்டருக்கு இது சார்பாக மனு கொடுக்கணும் அப்படின்ற நான் இந்த ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ண போறதாக நான் ஒரு ரிக்வெஸ்டா பிளேஸ் பண்ணுவேன். அதே மாதிரி பாசிட்டிவிட்டி, நெகட்டிவ் மட்டுமே சொல்லக்கூடாது.
பாசிட்டிவ்ல வருது. பாரத லெவல்ல நிறைய பேசலாம். இன்னைக்கு நமக்கு நிறைய கண்டென்ட் இருக்கு. நிறைய பேர் இப்போ யாராவது சாட் ஜிபிடி நல்லா யூஸ் பண்ணுவீங்கன்னு தெரியல. 10 பாயிண்ட் ஆன் இந்தியா பாசிட்டிவ்னு போட்டா வந்துகிட்டே இருக்கும். 1000 பாயிண்ட் கூட வரும். முக்கியமாக உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கிற மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 10 பாயிண்ட் இப்ப எடுத்துக்காட்டு. இப்ப பார்த்தா இந்தியா வந்து உலக லெவல்ல 4வது இடத்துல இருக்கு. 4th லார்ஜஸ்ட் எக்கானமி. ஷார்ட்லி கொஞ்ச நாள்லயே 3வது இடத்துக்கு வந்துடும். அதுக்கு அடுத்தது 2வது இடம். சைனாவை ஓவர்டேக் பண்ணோம். அடுத்த டார்கெட். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்தியா வந்து 2027 நம்மளுடைய கோல் என்ன? 5 ட்ரில்லியன் எக்கானமி. இப்போ வந்து 4 ட்ரில்லியன் எக்கானமியா இருக்கும். நம்ம 2027 இந்தியாவோட டோட்டல் ஜிடிபி எவ்வளோ? $5 ட்ரில்லியன் இருக்கணும். இந்த டிகேடுக்குள்ளேயே 10 ட்ரில்லியன் டாலர் எக்கானமியாக நம்ம முன்னேறி கொண்டிருக்கிறோம் அப்படின்றத நம்ம பதிவு பண்ணணும். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி வரும்போது ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க 2017 நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணோம் ஜிஎஸ்டியை. நீங்க போய் ஒருத்தர்கிட்ட பேசுறீங்க, சில பேர் பாசிட்டிவா இருப்பாங்க. நீங்க வந்து மென்டலா ப்ரிப்பேர்டா இருக்கணும் சில விஷயத்துக்கு. என்னன்னா நிறைய கேட்கணும். யூ ஷுட் பி a good listener. சில பேர் வந்து நீங்க போய் நான் பிஜேபி வரேன்னா அந்த டாக்டரோட பேக்ரவுண்ட் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது, அந்த இன்ஜினியரோட பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியாது. அவர் அங்கேயே வந்திருக்கலாம். அவரையும் நம்ம சைடு கொண்டு வரணும்ன்றது தான் முக்கியம். ஃபர்ஸ்ட் மீட்டிங் என்ன சொல்லலாம்? இல்ல ஜிஎஸ்டி சொன்ன மாதிரி 8 வருஷமா டிக்ரீஸ் பண்ணல. இப்ப என்ன திடீர்னு அப்பவே பண்ணிருக்க முடியுதானே? 2017 12% வரிய 5% கம்மி பண்ணீங்க. 28% வரிய 18% கம்மி பண்றீங்க. அது அப்பவே பண்ணிருக்கலாமே, ஏன் இப்ப பண்றீங்க அப்படின்றது கேள்வி. யார் கேட்கிறா? சீஃப் மினிஸ்டர் கேட்கிறார். உங்களுக்கு என்ன பதில்? பாத்தீங்கன்னா முக்கியமா இது தெரிஞ்சுக்கணும். 2017 ஜிஎஸ்டி வரைச்சே அன்னைக்கு வந்து நம்மளுடைய சூழ்நிலை என்று நம்ம புரிஞ்சுக்கணும். 17 விதமான வரியை ஒருங்கிணைத்து கொண்டு வந்ததுதான் ஜிஎஸ்டி. எக்ஸைஸ் டியூட்டி, விற்பனை வரி, சேவை வரி, என்டர்டெயின்மெண்ட் டாக்ஸ், எல்லா 17 விதமான வரி. நீங்க பாத்தீங்கன்னா என்ட்ரி டாக்ஸ் ஒன்று இருக்குது. நீங்க வந்து பாண்டிச்சேரியில போய் நிறைய பேர் இப்ப கார் வாங்குவாங்க, டாக்ஸ் அங்க கம்மி அப்படின்னு சொல்லி. அந்த காலத்துல மாருதி லான்ச் பண்ணும்போது காரை பாண்டிச்சேரியில போய் கார் வாங்கினாங்க. ஆனா அந்த டைம்ல எம்ஜிஆர் அவர்கள் ரூல் பண்றச்சே ஒரு வரி கொண்டு வந்தாரு. அங்க வந்து 18% வரி, தமிழ்நாடுல 28% வரி. நீ அதனால அங்க போய் வாங்க. சரி, அந்த காரை நீ தமிழ்நாடுல ஓட்டணும்னா என்ட்ரி டாக்ஸ் 10% பே பண்ணணும். வரி பயங்கரவாதம். ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்கும் வரி மேல் வரி இது எல்லாத்தையும் இப்போ கிடையாது. வரி பயங்கரவாதத்தின் முற்று ஜிஎஸ்டி. 2017 ஜிஎஸ்டி கொண்டு வரச்சு நம்மளுடைய சிம்பிள் அப்ஜெக்டிவ் கிட்டத்தட்ட 30,000 ப்ராடக்ட்ஸ நம்ம ரேட்ல கொண்டு வரணும். எந்த ரேட்டு? ஒரு பைப்ஸ் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு. இதுக்கு முன்னாடி விற்பனை வரி அதுக்கு எவ்வளவு இருந்தது, கலால் வரி, உற்பத்தி வரி, எக்ஸைஸ் எவ்வளவு இருந்தது, ரெண்டுக்கும் ஆட் பண்றோம். ஒரு 4வது படிக்கக்கூடிய மாணவனுடைய எக்ஸசைஸ் தான் அது, அடிஷன். நம்ம சீஃப் மினிஸ்டருக்கு சொல்லணும், ஐயா 2017 4வது படிக்கக்கூடிய மாணவனுக்கு கூட புரியும். இந்த ப்ராடக்ட்டுக்கு எக்ஸைஸ் டியூட்டி எவ்வளவு இருந்தது, விற்பனை வரி எவ்வளவு இருந்தது, ரெண்டுக்கும் சேர்த்தா 28 போடுவாங்க. இதுக்கு பேர் ரெக்ரூட்மெண்ட் சொல்லுவோம். ரேட் ஃபிட்மென்ட் கமிட்டின்னு ஒரு ஃபார்ம் பண்ணி 30,000 ப்ராடக்ட்டுக்கும் இதை ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து சினிமாட்டிக்ல நிறைய பேர் மூவிஸ்ல எல்லாம் வந்தது. ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ் சொல்றீங்க. சிங்கப்பூர்ல அனைத்துக்கும் 5% தான் வரி. இந்தியாவில மட்டும் பாத்தீங்கன்னா 5%, 12%, 28%, 18 எல்லாம் இருக்கு அப்படின்னு. இந்தியாவும் சிங்கப்பூர் ஒண்ணு கிடையாது. ஊர்ல கிட்டத்தட்ட 144 கோடி மக்கள் இருக்கக்கூடிய நம்ம பாரதம். இதுல வெறும் டிஃபென்ஸ் அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும். மிலிட்டரி ஆபரேஷன் சிந்தூர் பத்தி நம்ம சக்சஸ்ஃபுல்லா பேசுறோம். நம்ம வந்து பாதுகாப்பா இருக்கிறதா அனைவரும் உணர்றோம் இல்லையா? நீங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஒரு ட்ரோன் வருது, S-400 அடிக்குது, டேரி பண்ணுது. அந்த எக்யூப்மெண்ட்லாம் எப்படி வந்தது?
4 லட்சம் கோடி. இந்தியால டிஃபென்ஸ்க்கு மட்டும் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்? 4 லட்சம் கோடி. இந்த 4 லட்சம் கோடியை எவ்வளவு பேர் கான்ட்ரிபியூட் பண்றோம்? ஜிஎஸ்டி மூலமாக கான்ட்ரிபியூட் பண்றோம். டைரக்ட் டாக்ஸ் எவ்வளவு பேர் இந்தியால வந்து இண்டிவிஜுவல்ஸ் டைரக்ட் டாக்ஸ் ஃபைல் பண்றோம்? 144 கோடி மக்கள்ல அப்படின்னு பண்ணா முன்னாடி ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடி 3 கோடி, இன்னைக்கு வந்து 6-7 கோடியா இருக்கு. அதுல சில பேர் நிர்மல்டன்ஸ் தான் ஃபைல் பண்றாங்க. நிறைய பேர் ஆடிட்டர்ஸ் இருக்கீங்க தெரியும். ஸோ இதனால 144 கோடி மக்கள் அப்படின்றது ஒரு ஃபேமிலியா நீங்க யோசிக்கணும். இப்போ உங்க ஃபேமிலியில 4 பேர் இருக்கீங்க. அது அப்பா மட்டும் சம்பாதிக்கிறாரு, மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. அந்த ஃபேமிலியில சுமை எப்படி இருக்கும்? அதே ஃபேமிலியில பையன் நாளைக்கு வேலைக்கு போறாரு, 2 பேர் வேலைக்கு போய் சம்பாதிக்கும் போது அந்த ஃபேமிலியில ஒரு கம்ஃபர்ட் வரும். கரெக்டா? அதே மாதிரிதான் இந்தியான்றது ஒரு சிங்கப்பூர் மாதிரி கிடையாது, தமிழ்நாடு சைஸ் கூட கிடையாது சிங்கப்பூர். ஸோ அது மாதிரியான சிட்டியில நடைமுறைப்படுத்த ஜிஎஸ்டியும் நம்ம ஊர்ல வரக்கூடிய ஜிஎஸ்டி இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1300 ப்ராடக்ட்ஸுக்கு நோ டாக்ஸ். ரைஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், டெய்லி எசென்ஷியல்ஸ் இதுக்கெல்லாம் வரி போட முடியாது, நில் டாக்ஸ். ஸோ இது சிங்கப்பூர் அப்படி கிடையாது, எல்லாத்துக்கும் 5%. ஸோ அதனால இந்தியாவையும் நம்ம சிங்கப்பூரையும் கம்பேர் பண்ண முடியாது. இது வந்து ஒரு சில ப்ராடக்ட் 0ல இருக்கு, ஒரு சில ப்ராடக்ட் 5ல இருக்கு, ஒரு சில ப்ராடக்ட் 12ல இருக்குன்ற போது இது அனைத்து வரியும் சேர்த்து ஆவரேஜ் டாக்ஸ். ஆவரேஜ் டாக்ஸ் உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். ஒரு சமநிலை வரி அப்படிங்கும் போது 2017ல 15% இருந்தது. அதுக்கு புரிய ஸ்டாலின் கேட்பதற்கு பதில் என்னன்னா இதுதான். ஏன் அப்பயே கம்மி பண்ணல அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு லாஜிக் இருக்கணும். வேலை இருக்கிறவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எக்கானமிஸ்ட் இருக்காங்க, விஷயம் தெரியாம இருக்கும். அப்ப வந்து சமநிலை வரி 15% இருந்தது. இன்னைக்கு 8 வருஷத்துக்கு அப்புறமாக சமநிலை வரி ஆவரேஜ் ரேட் வந்து 11.5%, 11% கம்மியா இருக்கு. சோ இது மாதிரியான ரிஃபார்ம்ஸ் நம்ம கொண்டு வரச்சு கண்டிப்பாக ஒரு அச்சீவ்மெண்ட், ஒரு மைல்ஸ்டோன் வேணும். முன்ன இருந்த ஒரு நிலைமையோட 15% ஆவரேஜ் ரேட் வந்து கம்மி பண்ணும்போது தான் நம்ம அடுத்த ஃபேஸ் ஆஃப் ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ். இது வந்து இப்ப கொண்டது வந்து ட்ரம்புக்காக பண்ண விஷயம்னு சொல்றோம். இது சம்பந்தமாக கிட்டத்தட்ட 2 வருஷமாக மினிஸ்ட்ரி ஆஃப் பினான்ஸ்ல ஒர்க் பண்ணி இதை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் இது மாதிரியான அதுக்கே பாத்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் ஜிஎஸ்டி சம்பந்தமா முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் செல்ல நம்ம ஐடில சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கணும். கண்டிப்பாக அடுத்த டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் அடுத்த மீட்டிங் போது நீங்க கண்டிப்பா ஒன்னொன்னு கேட்கணும். எவ்வளவு பேர் ஃபேஸ்புக்ல ட்விட்டர்ல இருக்கீங்க, அந்த ஐடியும் கலெக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நாளைக்கு வந்து நம்ம ப்ரொஃபஷனல் செல் சார்பாக ஒரு விஷயத்தை ட்விட்டர்ல போடுறோம் அப்படின்னா அது தமிழ்நாடு அட்லீஸ்ட் இந்தியாவில இருந்து தமிழ்நாடுல இருந்து ட்ரெண்ட் ஆகணும்னா நீங்க அனைவரும் அதை பார்த்து ஷேர் செய்து பகிர்ந்தா மட்டுமே அது முடியும். நீங்க அனைவரும் தயவு செய்து உங்களுடைய ட்விட்டர்ல நீங்க இல்லைன்னா உங்களை ட்விட்டர்ல இணைத்துக் கொண்டு ஃபேஸ்புக்ல இணைக்கணும். அதுக்கான ஃபாலோ அப்ப கண்டிப்பாக டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் பண்ணணும்னு சொல்லி, அதாவது ஜிஎஸ்டி வரைச்சு டிஎம்கே ஐடிவில ஒரு வீடியோ போடுறாங்க. மதுரை பாலா அப்படின்றவர் ஒரு டைனிங் டேபிள் உட்காந்துக்கிறாரு, இட்லி வச்சுக்கிறாரு, தோசை வச்சுக்கிறாரு, சப்பாத்தி வச்சுக்கிறாரு, பரோட்டா வச்சுக்கிட்டு ஒரு வீடியோல பேசுறாரு. செப்டம்பர் 22 நைட்டு தமிழர்கள் சாப்பிடும் இட்லி தோசைக்கு வரி, நார்த் இந்தியன் சாப்பிடும் சப்பாத்தி பரோட்டாக்கு வரி இல்ல. 24,000 பேர் 1 ஹவர்ல ஷேர் பண்றாங்க. பினான்ஸ் மினிஸ்டரோட பிஏ கால் பண்றாங்க. நைட்டு 12 மணிக்கு சுந்தர் ப்ளீஸ் ரிப்ளை டு திஸ் அப்படின்றாரு. உடனே அதை எடுத்து பார்த்து ரிப்ளை பண்ணுவாங்க. அதாவது எப்படின்னா ஒரு சின்ன விஷயத்துல வந்து உருட்டி போடுறதுதான் அவங்க வேலை. அதாவது ரெடிமேட் சப்பாத்தி இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நார்த் இந்தியால ஒரு அசோசியேஷன் எக்ஸம்ஷன் கேட்டு தான் அது கொடுத்துருந்தாங்க. ஆனா நீங்க ஹோட்டல்ல போய் சாப்பிட்டீங்கன்னா நீங்க இட்லி சாப்பிட்டாலும் 5% தான், சப்பாத்தி சாப்பிட்டாலும் 5% தான், பரோட்டா சாப்பிட்டாலும் 5% தான். ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வரீங்க அப்படின்னா அந்த பில்லுக்கு 5% தான். சப்பாத்திக்கு வரி இல்ல, இட்லி தோசை. ஆனா இதை வந்து எப்படி பொசிஷன் பண்றாங்கன்னு பாருங்க. அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம உடனே கவுண்டர் பண்ணலன்னு வைங்க, அது தீயார அப்படியே படுவோம். நம்ம ஜிஎஸ்டி கொண்டு வந்த விஷயத்தை, ஏன்னா பாசிட்டிவ் விஷயத்தை போய் மக்கள்கிட்ட சேர்க்கறத விட ரொம்ப கஷ்டப்படணும். நெகட்டிவ் இது மாதிரி விஷயத்த டைனிங் டேபிள் வச்சுக்கிட்டு பரோட்டா லைவ் பரோட்டாவோட நம்ம அதை பிரசன்ட் பண்றச்சு அது மக்களுக்கு உடனே இட்லிக்கு வரியா, தோசைக்கு வரி, இதுக்கு வரி இல்லையா, எல்லாத்துக்கும் வரி இருக்கு. நார்த் சவுத்துக்குலாம் கிடையாது.
ஆனா அவங்க எடுத்துட்டு போய் அதை திணிக்கும் போது அந்த இன்ஃபர்மேஷனை பிரசன்ட் பண்ணிடுறாங்க. அதனால இந்த மாதிரி இடத்துல இதெல்லாம் நம்மளுடைய ப்ரொஃபஷனல் செல்லோட அந்த மதுரை பாலா போட்ட வீடியோவை பார்த்துட்டு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு முட்டக்கூடாது. அதை கவுண்டர் பண்ணி உங்க சார்பாக வீடியோ போட்டு அது சில விஷயம் உங்களுக்கு வருது, அதை உங்களுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணணும்ன்ற உதவி தேவைப்பட்டா கூட தயவு செய்து நீங்க கூப்பிடுங்க, என்ன மெசேஜ் பண்ணுங்க, நான் கால் எடுக்கலன்னா உங்களோட ஆபீஸை கூப்பிடலாம், உங்களுக்கு நான் கைடன்ஸ் தரேன். இது மாதிரி விஷயத்த இது மாதிரி நீங்க அணுகணும் அப்படின்னு சொல்லி முக்கியமா ஒரு 5 நிமிஷம் மட்டும் ரொம்ப நேரம் என்ன வெயிட் பண்றீங்க. கண்டிப்பாக இது மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு திருப்பி கிடைக்காது. ஒரு 1/4 ஆஃப் தமிழ்நாடு லீடர்ஸ் இங்க இருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த 2 விஷயம் தான். ஒண்ணு, ஒரு பட்ஜெட்லயும் தமிழ்நாடு சார்பாக நீங்க பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடோட பட்ஜெட்ல நிறைய ப்ராமிஸ் இருக்கு. நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 எடுத்துக்காட்டு மட்டும் உங்களுக்கு நான் நீங்க சொல்றேன். நீங்க இதை வந்து ஃபர்தரா ஹோம்வொர்க் பண்ண வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. நிறைய ஸ்கீம்ஸ் இப்ப தஞ்சாவூர்ல ஒரு மியூசியம் கட்டுறோம், ஒரு லைப்ரரி கொண்டு வரோம் கலைஞர் திட்டத்துக்கு கீழ் அப்படின்னு சொல்லி ஒரு 1000 கோடி அலோகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எங்க லைப்ரரி வந்துதா, செங்கல் ஏதாவது வந்துதா அப்படின்னு பார்த்து நீங்க கலெக்டரை பார்த்து ஒரு கொஸ்டின் கொடுக்கணும். இது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் நீங்க அது சம்பந்தமாக நானும் ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயும் இந்த பட்ஜெட்டோட ப்ராமிஸ் டிஎம்கே பண்ண பட்ஜெட்டோட ப்ராமிஸ் ஃபுல்லா சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கா, டெலிவர் ஆயிருக்கா அப்படின்றத நானும் எது மாதிரியான கேள்விகளை நீங்க கேட்கணும்னு நான் சொல்றேன். அது தவிர்த்து நீங்களும் நீங்க உங்களுடைய மாவட்டத்துக்கு மயிலாடுதுறை இருக்கு, இந்த மயிலாடுதுறைக்கு எது மாதிரி ப்ராமிஸ் கொடுத்தாங்க, அது நிறைவேற்றிருக்கப்பட்டுதான் இல்லையா அப்படின்னு சொல்லி அது ஆகல அப்படின்னா இருந்தா கூட 100% ஆயிருக்காது. கண்டிப்பாக நீங்க ஒரு 4 பேர் போய் கலெக்டர் பார்த்து இந்த ஸ்கீம் வந்தது, இதுல எவ்வளவு செலவு பண்ணீங்க, பட்ஜெட்ல 1000 கோடின்னு சொன்னீங்களே 600 கோடி தான் செலவாயிருக்கு, பாக்கி எங்க என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மனு கொடுக்கணும். அதை கொடுத்து பிரகடனப்படுத்தணும். சோ முக்கியமான அரசியல்ல முக்கியம் வந்து எந்தெந்த இன்ஃபர்மேஷனை எடுத்து நம்ம கேபிட்டலைஸ் பண்ணணும். அது ப்ரெஷர் கான்ஸ் அதை மனு கொடுத்துட்டு வரக்கூடாது. ஒரு வாரம் கழிச்சு திருப்பி ஒரு மனு போடணும், லெட்டர் கொடுக்கணும். போன வாரம் வந்து கொடுத்தவங்க அது ஆக்ஷன் எடுத்தீங்க, என்ன ஆச்சு அதை எடுக்கணும். அது மாலை மலர்ல போடுங்க, அடுத்த ஆட்டோமேட்டிக்கா தினமலர்ல வரும். அது மயிலாடுதுறை மாவட்ட தலைவர் ஜவஹர் அவர்கள் சார்பாக கலெக்டரை பார்த்து லைப்ரரி என்ன ஆச்சுன்னு மனு கொடுத்தார்கள். இது மாதிரி கண்டிப்பாக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் பிரசிடண்ட் அவங்க டீமோட சும்மா போய் ஒரு மனு கொடுத்துட்டு வரக்கூடாது. அதுவும் முக்கியம். நாளைக்கு தொலைச்சிருவாங்க. அதனால ப்ராப்பராக ஹோம்வொர்க் செய்து நடு லிஸ்ட் இருக்கு நான் தரேன். இது மாதிரியான ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயும் நீங்க அனலைஸ் பண்ணி அதை எடுத்துட்டு போகணும் அப்படின்றது முக்கியம். முக்கியமாக சொன்னாங்க நம்ம ஜிஎஸ்டில ஒரு இளைஞர்களை வந்து நம்ம ப்ரொஃபஷனல்ஸ் இல்ல யங் ப்ரொஃபஷனல்ஸை கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இணையதளம் ஜிஎஸ்டிக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வெப்சைட் கிரியேட் பண்ணோம். peoplefriendlygst.com நீங்க மொபைல்ல பார்க்கலாம். people எல்லாரும் புரிச்சுக்கோங்க தயவுசெய்து, peoplefriendlygst.com. அதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு குவிஸ் வருது, கேள்வி பதில் 10 கேள்வி. அதை அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உடனே சர்டிபிகேட் வந்துடும். ஆன்லைன்ல மோடிஜி படத்தை போட்டு ஒரு சர்டிபிகேட் வந்து உடனே. இது அனைத்து ஸ்டூடெண்ட்டுக்கும் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம போஸ்டர்ஸ் கூட நம்ம கொடுத்துருக்கோம். இதுக்கான போஸ்டர்ஸ் நம்ம பிரிண்ட் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்குறோம். இதை வந்து தயவு செய்து இதை நீங்க மல்டிபிள் காப்பீஸ் பண்ணி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் நீங்க உங்களுடைய டீம்ல ஒரு 2 பேருக்கு இது இன்சார்ஜ் கொடுக்கும். இதை ஒரு 100 காப்பி 200 காப்பி எடுத்து காலேஜ்ல இருந்து அவங்க ஸ்டூடெண்ட் வரைச்சு அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அந்த குவிஸ் அவங்க அட்டெண்ட் பண்ணணும். அவங்களுடைய கான்டாக்ட் வருது, ஒரு நல்ல விஷயம் தான். இது வந்து ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸை வந்து மக்களுக்கு எதிர்விதமாக நம்ம எடுத்துட்டு போவோம் அப்படிங்கும்போது இதுவும் ஒரு முக்கியமான விஷயமா நம்ம இதை பார்க்க முடியுது. கடைசியாக உங்களுடைய அனைத்து கன்சென்ட்டோடைய 3 இம்பார்ட்டன்ட் ரெசல்யூஷன்ஸ் நம்ம மூவ் பண்றோம். ஒண்ணே நம்ம சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ரெசல்யூஷன் உங்களுக்கு அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆல் ஓவர் தமிழ்நாடு அனைத்து பிரிவுகளும் நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியில 30 பிரிவுகள் இருக்கு. அனைத்து பிரிவுகள் கிட்டத்தட்ட ஒரு 12,000 பேர் 15,000 பேர் ஒருங்கிணைத்து கும்பகோணத்துல நவம்பர் 29ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய மாநாடு நடக்க இருக்கிறது. அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன்.
ஒரு டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட்டும் அவங்களுடைய டீமோட 100% இதுல அட்டெண்டன்ஸ் கொடுக்கணும். இதுதான் தீர்மானம் ஒண்ணு. உங்களுடைய அனைத்து டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் சார்பாக உங்களுடைய அனைத்து, அதாவது அதோடைய அந்த நிகழ்ச்சிக்கு நம்மளுடைய தேசிய பொதுச் செயலாளர் ஸ்ரீ பி.எல். சந்தோஷ் அவர்கள் சீஃப் கெஸ்டா வராங்க. அது மட்டும் இல்ல, தமிழ்நாடுடைய எலெக்ஷன் இன்சார்ஜ் அதற்குரிய ஜெய் பாண்டா அவர்களும் திரு மனோகர் லால் அவர்களும் வர இருக்கிறார்கள். மற்றபடி தமிழ்நாடு இன்சார்ஜ் திரு சுதாகர் ரெட்டி அவர்கள் அனைவரும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். ஸோ பி.எல். சந்தோஷ் ஜி வராங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அவருடைய பார்வையில கும்பகோணத்துல சென்ட்ரலான ஒரு பிளேஸ். ஸோ கன்னியாகுமரியிலிருந்து கிருஷ்ணகிரி வரைக்கும் அனைவரும் சேர்ந்து ஒரு இருக்கக்கூடிய விஷயம். நவம்பர் 29 3 மணிக்கு ஆரம்பிச்சு 6:30 மணிக்கு அந்த மீட்டிங் போகுது. மதியானம் 1 மணிக்கு லஞ்ச் ஏற்பாடு செய்திருக்கு. இது சார்பா இன்னைக்கு கூட நான் ஒரு 9 மணிக்கு ஒரு ஜூம் மீட்டிங் வச்சிருக்கேன். பட் இங்க இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் இங்க இருக்கீங்க, நான் இங்கேயே சொல்லிடுறேன். வர சண்டே, வர ஞாயிற்றுக்கிழமை 9ஆம் தேதி உங்களுடைய மாவட்ட ஆபீஸ்லயோ இல்ல உங்க ஆபீஸ்லயோ இல்ல ஏதோ ஒரு நிர்வாகி ஆபீஸ்லயோ அனைத்து டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட்டும் உங்களுடைய நிர்வாகிகளோட, ப்ரொஃபஷனல் செல் நிர்வாகிகளோட ஒரு மீட்டிங் கன்வீன் பண்ணணும். இந்த 29ஆம் தேதி ப்ரோக்ராம் சம்பந்தமாக நீங்க பேசணும். எப்படி டிராவல் பண்ண போறீங்க, ட்ரெயின்ல வரீங்களா, காமனா ஒரு பஸ் அரேஞ்ச் பண்ணி வரலாமா, நம்ம பிரைவேட் கார்ல வந்துடுறோமா. அதை தவிர்த்து அந்த மீட்டிங்ல உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் சார்பாக இப்ப நம்ம வந்து ஒரு ஜிஎஸ்டி புக் அடிச்சிருக்கோம் கொடுக்குறோம். இது மாதிரி ப்ரொஃபஷனல் செல் சார்பாக நம்ம அந்த மீட்டிங்ல ஒரு 100-200 பேருக்கு ஏதாவது புத்தகம் கொடுக்கலாமா, உங்க படத்தை போட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். யோசிங்க, ஏன்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு 12,000 பேர் வரக்கூடிய விஷயம் ஒருங்கிணைத்து ஒரு அவங்க எல்லாம் பப்ளிக் கிடையாது. 12,000 பேர் யாரு? லீடர்ஸ் அனைவரும் ஒரு இடத்துல வராங்க. உங்களுடைய பத்தியான ஒரு இன்ட்ரோடக்ஷன் அனைவருக்கும் தெரியக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. உங்க படத்தை போட்டுக்கோங்க, நீங்க கொடுங்க. என்ன பண்ணலாம்? ஸ்டேட் லெவல்லயும் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம், ஏதாவது புக் கொடுக்கலான்ட்டு அவங்களுக்கு எல்லாத்தையும் பேசுறேன். பட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, வர சண்டே, இது வந்து ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து வந்த இன்ஸ்ட்ரக்ஷன், என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது. வர சண்டே நீங்க ஏதாவது ஒரு டைம்ல உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் ஆபீஸ் பேரர்ஸோடைய மற்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பிளான் பண்ணுங்க. இதை கண்டிப்பாக கூப்பிட்டு எது மாதிரியான டிராவல் பிளான் கண்டிப்பாக நீங்க பரிசுல எப்படி பிளான் பண்ண போறோன்றத அந்த மீட்டிங்கோட மினிட்ஸ் அன்னைக்கு நைட்டுக்குள்ள ஒரு போட்டோவை எனக்கு அனுப்பிச்சிடணும். எல்லாரும் எஸ் நினைக்கிறேன் இல்லையா? ஓகே, நீங்களும் கண்டிப்பாக அதற்கு முழு ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவதாக, இந்த மீட்டிங்ல நம்ம முக்கியமாக வந்து வெளியில பிரஸ் இருக்கு, பிரஸ்ல கேட்பாங்க 16 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்து ஒரு மீட்டிங் நடந்ததுன்னு சொல்றாங்க. ஏன்னா பேனர் வேற போட்டாரு பெருசா, சரவெட்டி வேற போட்டாரு சரவணன். அதனால கேட்பாங்க, என்ன முடிவு எடுத்தீங்க, வந்து பேசிட்டு சாப்பிட்டு போனீங்களா? அப்படி கிடையாது. நம்ம எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் ப்ரொஃபஷனல்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு தீர்மானத்தை நம்ம முக்கியமாக நம்ம எடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம இதனுடைய ரிசல்ட் நீங்க அடுத்த ஒரு 3 மாசத்துக்கு நீங்க ஒர்க் பண்ணி, நவம்பர், டிசம்பர், ஜனவரியில நீங்க ஒர்க் பண்ணி டிசம்பர் கடைசியிலயோ இல்ல ஜனவரி ஃபர்ஸ்ட்லயோ நீங்க ஒரு இந்த டீம் ஃபர்ஸ்ட் லெவல்ல நம்ம 2-3 டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்து பண்ணுவோம். இப்ப பார்த்தோம் அப்படின்னா திருச்சி நகர், திருச்சி ரூரல், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, நீங்க வர மாதிரி ஒரு ஜியோகிராபிக்கல் அட்வான்டேஜா இருந்தா நீங்க சொல்லுங்க. இந்த 4 பேர் நான் சஜஸ்ட் பண்றேன். அதே மாதிரி புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், கடலூர் அந்த பெல்ட் ஒரு இடத்துல, தஞ்சாவூர், மயிலாடுதுறை, திருவாரூர் இவங்கெல்லாம் சேர்ந்து நார்த் சவுத் எல்லாரும் 3 நம்ம பிரிச்சுப்போம். 3 பேரும் ப்ரொஃபஷனல் கனெக்ட் மீட்டிங் நடத்தணும். ப்ரொஃபஷனல் கனெக்ட் அட்லீஸ்ட் இந்த மீட்டிங்க்கு நம்ம ஒரு 500 பேர் கூப்பிடணும். இது தீர்மானம் 2. எல்லாரும் ஒத்துப்பீங்க நினைக்கிறேன் இல்லையா? அதாவது இந்த 500 பேர், அதாவது 500 நான் சொல்றது திருச்சி அந்த 2-3 பேர் சேர்த்து நீங்க ஒரு 3 மாசத்துல அதை நீங்க டார்கெட்டை ரீச் பண்ணணும் அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட்டும் நீங்க இதுக்கான ஒரு குழு அமைத்து உங்களுடைய நிர்வாகிகளுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரியான கரெக்டான டார்கெட்டை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி அளித்து இந்த நேரம் பொறுமையாக எல்லா பாயிண்ட்ஸையும் கேட்டதுக்கு மிக நன்றி. ஒன்ஸ் அகைன் அனைவருக்கும் இந்த ஷார்ட் டைம்ல வந்து இந்த திருச்சி கோட்டை மீட்டிங்க மிகப்பெரிய சக்சஸா ஆக்குனதுக்கு அனைத்து டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட், மாவட்ட தலைவர்களுக்கும், நிர்வாகிகளுக்கும்,
என்னுடைய மாநிலத்திலிருந்து வந்த செக்ரட்டரி உமா நாச்சியார் அவர்கள் மற்றும் நம்மளுடைய அரியலூர் செக்ரட்டரி அவரை பத்தி கண்டிப்பா சொல்லியாகணும். அதாவது ஒரு ஒர்க் பண்ணா கண்டிப்பாக உங்களுக்கு கட்சி ரெகனைஸ் பண்ணும் அப்படின்றதுக்கு அவரும் ஒரு எடுத்துக்காட்டு. நான் சிந்தனையாளர் பிரிவுல மாநில துணைத் தலைவர் கட்சி அவர் அரியலூரோட கார்த்திக் டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட். கான்ஸ்டன்டா பண்ணக்கூடிய ஒர்க் நான் ரெக்கமெண்ட் பண்ணல அவரை ரெக்கமெண்ட் பண்ணது மாநிலத்திலேருந்து வந்தது, நான் ஏத்துக்கிட்டேன் அவ்வளவுதானே தவிர்த்து. ஏன்னா 67 டிஸ்ட்ரிக்ட் இருக்கிறச்சே இவருடைய ஒர்க்கை அந்த தஞ்சாவூர் உங்களுக்கு தெரியும் அந்த மாநிலத்திலேருந்து கொடுத்த பொறுப்பு இந்த வாட்டி எல்லா சைட்ல ரெப்ரஸன்டேட்டிவ் சென்னையில ஒருத்தர் இருக்கணும், கன்னியாகுமரியில ஒருத்தர் இருக்கணும், தூத்துக்குடியில ஒருத்தர் இருக்கும்போது தஞ்சாவூர் அந்த சைட்ல இருக்கும்போது கார்த்திக் பேரும் அதுல இருந்தது. கண்டிப்பாக அவர் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டி அவர் அந்த இடத்துல பண்ணி நிரூபிச்சிருக்காரு. அதே மாதிரி அனைவருக்கும் அதுதான் சொல்லிக்கிறேன், நீங்க கண்டிப்பாக உங்களுடைய வேலையை கரெக்டா பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கட்சி ரெகனைஸ் பண்ணோம். உங்களுடைய சின்சியர் ஒர்க் நீங்க பண்ணிட்டு இருக்கணும். உங்களுக்கு எந்த மாதிரியான கரெக்டான நேரத்துல தெய்வ நம்பிக்கையோட நம்ம கரெக்டா பண்ணிட்டு இருந்தா போதும். இது வேணும் அது வேணும்ன்ற எதிர்பார்ப்புல தயவு செய்து நம்ம வச்சுக்க மாட்டோம். உங்களுடைய என்ன ரிஸ்க் நீங்க எடுத்தாலும் உங்களுக்கு ஏதாவது நாளைக்கு ஆபத்துனா நான் நிற்பேன். கண்டிப்பா ஏதாவது நீங்க பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டியில ஏதாவது உங்களுக்கு ஒரு பெருமை இருக்குன்னா நீங்களே போய் அதை எடுத்துக்கோங்க. எனக்கு வேண்டாம், என் பேர் சொல்ல வேண்டாம். நீங்க போங்க மாவட்ட தலைவர் சொல்லிக்கோங்க, நாங்க தான் இதை பண்ணோம், அந்த மனுவை கொடுத்தோம்னு சொல்லுங்க, பேப்பர்ல சொல்ல நீங்க சொல்லிக்கோங்க. ஆனா நீங்க பண்ணக்கூடிய ஒர்க்ல ஏதாவது ஒரு ரிஸ்க் இருக்கு, ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி இருக்குன்னா அதை விஷயத்துல நாமும் என்னுடைய மாநிலத்தில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு உறுதுணையாக அனைத்து நேரத்திலும் கண்டிப்பாக இருப்போம். இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து வந்தே மாதரம் பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக அற்புதமாக செய்த இந்த மாவட்டத்துடைய தலைவர் மதிப்புக்குரிய சரவணன் அவர்களுக்கு பொன்னாடியாக அணிவிக்கின்றோம். பாரத் மாதா கி.